ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி எபிசோட். அதில் இன்னைக்கு ஒரு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான, அதே சமயம் ரொம்ப சத்தான கொழுக்கட்டை, ஹை ப்ரோட்டீன் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே நீங்கள் வித்தியாசமாக ஒரு கொழுக்கட்டை பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பீம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிற உளுந்து அண்ட் கீரை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி இதையும் வழங்கும் பீம் கொழுக்கட்டை. ஐம் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. அதுக்கு தேவையான என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். இந்த கொழுக்கட்டைக்கு 2 ஸ்டேஜ் ப்ராசஸ். அதில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உளுந்து நம்ம எடுத்துருக்கிற உளுந்தை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெறும் உளுந்தை மிக்சியில் போட்டு ஒரு கிச்சன் பிளெண்டர் எது இருக்கோ, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் ஒரு சுற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு மாதிரி உங்களுக்கு 1-2 அரைஞ்சு இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஊறிடணும், பட் ஃபுல் மைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி டெல்லி பாலாக்குன்னு சொல்கிற பசலைக்கீரை அது வச்சுருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு அரைக்கீரை யூஸ் பண்ணலாம். என்ன கீரை கிடைக்குதோ அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்துகிட்டு, இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த டிஷ்ஷை நம்ம பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஆயில் நமக்கு கரெக்டாக சூடாக இருக்கிறப்போ இப்போ என்னென்ன ஆட் பண்ணுவோன்னு பாருங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே அளவுக்கு ஜீரகம், அது ஓரளவுக்கு பொரிஞ்சு வரப்போ ஒரு ஸ்பூன் பொடியை வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், ஒரு 10-15 கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி. அந்த இஞ்சி ஓரளவுக்கு வதங்கி வரப்போ ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது. ஸோ அதில் அந்த வெங்காயம் கொஞ்சமாக நமக்கு வதங்கி வரப்போ, ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்தை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த உளுந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம வதக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த உளுந்து வந்து நம்ம அரைச்சப்போ இருக்கிற ஒரு பிசுப்போ இல்லை ஒற்றை தன்மையோ இது குக் ஆகிறப்ப அது போயிடும். அது வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் குக் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல அந்த உளுந்து வந்து கொஞ்சம் டைட்டாகி உதிரியாக கொஞ்சம் நல்லா குக்காகி வரப்போ, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கிற கீரை இதில் ஆட் பண்ணுங்கள். கீரையை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மண் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை வெட்டி வச்சுக்கிறோம். ஸோ இப்போது இதோட ஃபில்லிங் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உளுந்து கீரை ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போட்டப்போ கம்பைண்டாக ஒரு டைட்டாக இருந்தது, உதிரியாக அழகாக இப்படி வந்துருச்சு. ஸோ இது இப்போ இந்த உளுந்து ஃபில்லிங் ரெடி. இதை இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி ஸ்மூத்தாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபில்லிங்கோடு இதை சேர்த்து நம்ம ஸ்டீம் பண்ணி இந்த கொழுக்கட்டை டிஷ்ஷை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பட் இந்த கொழுக்கட்டை வந்து எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வேயில் நம்ம பண்ண முடியாது. பெருசாக பண்ண போகிறோம் சைஸு. அதாவது எப்படி நம்ம அழகாக ரோல் பண்ணி எப்படி நம்ம ஸ்டஃபிங் வச்சு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே மாவு வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து எப்பொழுதுமே 1/2 பங்கு. 1 பங்கு மாவுன்னா 1/2 பங்கு தண்ணி. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த தண்ணி நல்லா சூடாகி வரப்போ இந்த மாவை எந்த ஸ்டேஜில் சேர்த்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட் பண்ணுறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ அந்த எடுத்த பாதி தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ 1.5 பங்கு, 1/2 பங்கு தண்ணி, 1 கப்பு மாவுன்னா 1/2 பங்கு தண்ணி கொதிச்சு வருது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இந்த மாவை நல்லா உதுத்து லம்ஸ் இல்லாமல் நல்லா போட்டுக்கிறேன் நான். ஏன்னா இன்னும் பாதி மாவு இருக்குது நம்ம கையில்.
ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அந்த சூட்லேயே என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் அடுப்பு நான் ஆஃப் பண்ணல. இந்த சூட்லேயே நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஒரு மூடியை வச்சு அப்படியே மூடிடுங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஓரளவுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை இப்போ எடுத்துகிட்டு இந்த சூடு அப்படியே நல்லா இருக்குது. ஸோ அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஓரளவுக்கு நம்ம அந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்போ மீதி இருக்கிற நம்ம ஒரு 1.5 கப் தண்ணி அதை இப்போ சேர்த்து ஒரு டோவாக இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபில்லிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாவும் நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போது இது எப்படி அழகாக ரெண்டையும் சேர்த்து ஒரு பீம் கொழுக்கட்டை, கொஞ்சம் பெரிய கொழுக்கட்டை தான், பட் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வாழை இலை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக அழகாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற கொழுக்கட்டை மாவு இந்த ஒரு கைப்பிடி சைஸ் எடுத்துக்குவோம். மெயினாக வந்து உள்ளங்கையில் தட்டுறப்போ இது ஈஸியாக வரும். ஒரே ஈவனாக மேடு பள்ளம் இல்லாமல் அழகாக தட்டுங்க. ஸோ இப்போது இதில் இந்த ஃபில்லிங்கை நம்ம இதில் வைப்போம். ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் ஒரு கொழுக்கட்டையில் வைக்கலாம். இப்போ அந்த இலையை அழகாக இப்படி நீங்கள் கையில் எடுத்து மடித்து அந்த எட்ஜஸை அப்படியே அழகாக நீங்கள் சீல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மெகா சைஸ் பீம் கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி நம்ம மீதியும் நம்ம பண்ணிவிட்டு இதை அடுத்து எப்படி ஸ்டீமிங் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த மாதிரி அழகாக ஒரு இலையில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவி நம்ம பீம் கொழுக்கட்டையை இந்த மாதிரி அழகாக உள்ள வச்சுருங்க. ஸோ இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்ல ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது நமக்கு ஸ்டீமிங் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக குக் ஆகிருக்கு இப்போது. ஸோ இதை இப்போ கொஞ்சம் இதை ஸ்டீம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அழகாக நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு இன்னோவேட்டிவான அதே மாதிரி ரொம்ப சத்தான ஹை ப்ரோட்டீன் ஒரு கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, ஒரு பீம் கொழுக்கட்டை. ஸோ இதை இந்த வாட்டி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெசிபி செக்கர் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இதை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.